இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய உடலானது தற்பொழுது அவருடைய இல்லத்தை வந்தடைந்திருக்கிறது. இதற்கிடையில் அவருடைய ஒரு நெருங்கிய நண்பர், அவர் பற்றின நிறைய கூட இருந்து நிறைய விஷயங்களை பார்த்திருக்கக்கூடிய திரு வேலுசாமி அவர்கள் நம்மளோட இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி, அதே போல திரு பாக்யராஜ் அவர்களுடைய ஒரு நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர்கிட்டையும் நம்ம அவரோட பற்றின நினைவுகள்லாம் கேட்டு பெறலாம். நன்றி சார், வணக்கம் இணைப்பில் இணைஞ்சதற்கு. சார், பாக்யராஜ் அப்படின்ற பொழுது அவர் உங்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய நட்பு அப்படிங்கிறது எந்த அளவில் அழகாக இருந்துச்சு? அவர் என்னென்ன விஷயங்கள் உங்களோட அதிகமாக பேசுவார்? அவர் பற்றிய நினைவுகள் அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே மறக்க முடியாதது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? இன்று வரை இல்லை, என்று வரையும் அவரை பற்றி நினைவுகள் நான் மறக்க முடியாத ஒன்று என்றால் அவருடைய அசாத்திய தன்னம்பிக்கை. அவரை நான் மிக நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்பு வந்தது அவர் கன்னி பருவத்திரை படத்திலே நடிக்குவதற்காக திருச்சிக்கு வந்த போதுதான். அந்த படம் முழுவதும் திருச்சியில் தான் எடுக்கப்பட்டது. ஏறத்தாழ 2.5 மாத காலங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தித்து பேசிக் கொண்டிருப்போம். அப்போதெல்லாம் அவரை பார்த்து கேலி செய்வார்கள். இந்த பாலகுரு என்கிற டைரக்டர், ராஜேஷ் அந்த படத்து கதாநாயகன், அந்த படத்துடைய ப்ரொடியூசர், எல்லோருமே என்ன கோமாளி மாதிரி பேசலாம் என்றெல்லாம் பேசுவோம். அவருக்கு எந்த ஒரு பின்னணியும் கிடையாது. இவர் மூச்சுக்கெல்லாம் நடிக்க ஆசைப்படுறாரியா என்றெல்லாம் பல பேர் சொன்னதே கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போதிருந்து அன்று மட்டுமல்ல, அவர் மறைகிற வரை அவருடைய எளிமை, மற்றவர்களை மதிக்கிற பாங்கு என்பது மறக்க முடியாது. எந்த குரலை இந்த தமிழை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார்களோ அதே குரல், அந்த குரலை வைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் தன் பக்கம் ஈர்க்கின்ற வகையிலே அதை உருவாக்கி காட்டினார். இன்று வரை இந்திய திரைப்பட உலகத்திலேயே இந்த ஸ்கிரீன் பிளே என்று சொல்லப்படுகிற அதில் அவரை மிஞ்சுகிற ஒரு ஆள் இல்லை என்று இந்தி படத்தில் இருக்கிறவர் கூட இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவரை பார்த்து வியப்பது என்பது, புகழின் உச்சியில் இருக்கிற போதும் அந்த முதலாக சந்திக்கிற போதும் அந்த எளிமையில் கொஞ்சம் கூட அவர் மாறவே இல்லை. கடைசியாக 3 மாதத்துக்கு முன்பாக அவரை பார்க்கிற போது கூட என்னை பார்த்த உடனே எழுந்து எவ்வளவு நாளாச்சு தளபதி உங்களை பார்த்து என்று கட்டிப்பிடித்துக் கொண்டார். அந்த எளிமை, அந்த நேர்மை, அவரிடத்திலிருந்த உண்மை, கடின உழைப்பு, அவரை நான் பாராட்டுவதற்கு, அவருக்கு எந்த ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர், பெரிய பின்னணி இல்லாதவர், அவருக்கென்று யாரும் பெரிய உதவி செய்யவில்லை. அவரை பார்க்கிறவரெல்லாம் கேலியும் கிண்டலும் தான் செய்தார்கள். அதை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு தன்னம்பிக்கையோடு போராடி இந்த திரைப்பட உலகத்தில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை அவர் பிடித்தார் என்பதுதான் இன்றைய இளைஞர்கள் திரைப்படத்தில் மட்டுமல்ல தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக அவர் இருந்தார் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். சரி, இப்போ இன்னொரு கேள்வியும் இருக்குது. இப்போ திரைப்படங்கள் அப்படின்னும் பொழுது மற்றவங்க பேசுகிறத நம்ம ஏற்றுக்க முடியும். ஆனால் அதே நேரம் அரசியல் அப்படிங்கிற ஒரு அவரோட அந்த லைஃப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட் அப்படின்றத நீங்கள் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு அரசியல் மீது இருந்த நாட்டம் என்ன சார்? என்ன அவர் விரும்பினார் அரசியலை பொறுத்த வரைக்கும்? கன்னி பருவத்திலே படத்தில் நடிக்கிற காலம் வரை கூட அரசியலில் அவருக்கு எதுவுமே தெரியாது. ஒரு குழந்தை மனத்தை போல சின்ன சின்ன விஷயங்களை கூட கேட்பார். அவருக்கு அரசியல் ஆர்வம் வந்தது என்பது கூட அந்த 2 மாத காலத்தில் தான் என்றே நான் நினைக்கிறேன். சாதாரண பாமரனுக்கு தெரிவது கூட அவருக்கு அரசியலில் தெரியாமல் தான் இருந்தது. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு, அந்த ஆர்வம் அவருக்கு அப்போதே இருந்தது. சின்ன சின்ன செய்திகளை கூட ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு தெரிந்து கொள்வார். திரைப்பட ஷூட்டிங் முடிந்த மாலை நேரங்கள்ல ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் பேசுகிற ஒரு நிலைமை இருக்கும். அரசியலை பற்றி எங்களிடம் கேட்கிற போது அரசியல் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஒவ்வொரு அவருக்கு தெரிந்த செய்திகள், அதை எப்படி இதை எப்படி, திருச்சியினுடைய பின்னணி என்ன, திருச்சியை இப்படி எல்லாம் அரசியல் முக்கியத்துவம் இருந்தது என்பதெல்லாம் இந்த 2.5 மாத காலங்களும் அவர் முழுக்க கேட்டுக்கொண்டே இருப்பார். அந்த படத்தில் சிலருக்கு தோன்றலாம், அந்த படத்தில் நான் எப்படி அவரோடு சேர்ந்தேன் என்று. அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், நடைய மாத்து உன் நடைய மாத்து என்று ஒரு பாட்டு வரும். அந்த பாடல் என்பது நாங்கள் வெளியூரில் அதாவது புதுக்கோட்டை பக்கத்திலே ஒரு ஊர்ல ஒரு பொதுக்கூட்டம் பேசிவிட்டு நானும் நேதாஜியும் இரவு நேரத்தில் வருகிற போது ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது என்ற பாட்டலுடைய பிரபலமாக இருந்தது. அதை போல ஒரு பாடல் வேண்டும் என்று கேட்டார்கள். என்று சொன்னவுடன் நாங்கள் விளையாட்டாக பேசிக் கொண்டு வந்தெல்லாம் எழுதி வைத்ததுதான் அந்த பாடல். அந்த பாடல் எழுதி கொடுத்ததுனால் அதுவும் பெரிய பிரபலமானது. அப்போது முதலாக நேதாஜி தான் ப்ரொடியூசரிடமே என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார். இவர்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அவரிடம் நெருக்கம் வந்தது. அவர் தங்கியிருந்த அந்த விடுதியே
மோர்சிங் மகாதேவன் என்று சொல்வார்கள். மறக்கவே முடியாது. மோர்சிங் என்கிற சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைத்துக் கொண்டே உலகத்தை சுற்றி வந்தவர் அவர் சொந்தமாக கட்டியிருந்த விடுதி. அந்த விடுதியில் தங்கியிருந்த ஒவ்வொரு நாளும் இப்படி பேசிக் கொண்டிருப்போம். அப்போதே நுணுக்கமாக அரசியலை பற்றி கேட்பார். அரசியல் ரீதியாக வர முடியாவிட்டாலும் அரசியலில் ஏதாவது தன்னால் நல்லது செய்ய முடியுமா என்கிற நினைப்பு அவருக்கு இருந்தது. அதற்கான நேரமோ அல்லது சந்தர்ப்பமோ அவருக்கு இல்லாமலே போய்விட்டது என்றே நான் நினைக்கிறேன். சரி, இப்போ உங்களுடைய நெருங்கிய நண்பர் இன்னைக்கு காலமாக இருக்காரு. அவருடைய உடல்லாம் இப்ப அவருடைய இல்லத்தை தேடி வந்திருக்கு. இந்த நேரத்துல அவருடைய உறவினர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கையில் இல்லை, யாரும் சொல்லுவாங்க. பாரதிதாசன் சொல்லுவான், தூங்கையிலே வாங்குகிற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு என்று. அதை கருத்தில் கொண்டால் இறப்பு நாம் யாரும் தவிர்க்க முடியாது. அவருடைய குடும்ப உறவினர்களும் சரி, அவருடைய நண்பர்களும் சரி, அவர் மறைந்து விட்டார் என்பது நமக்கு வருத்தமாக இருந்தாலும் கூட அவர் எப்படி எந்த ஒரு பின்னணியுமே இல்லாமல் தன்னை நம்பி ஒரு மிகப்பெரிய இடத்தை தொட்டாரோ அந்த தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து அவருடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற வகையிலே நாம் வாழ்வதுதான் அவருக்கு நாம் காட்டுகின்ற நன்றிக்கடன் என்பது மட்டும்தான் நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.